சும்பன், நிசும்பன் என்ற இரு அரக்கர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தனர். அந்த தவத்தின் காரணமாக சிவபெருமானிடமிருந்து தங்கள் உடலில் இருந்து விழுகின்ற ஒவ்வொரு துளி இரத்தத்தில் இருந்தும் அரக்கர்கள் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றனர். வரம் பெற்றவர்கள் ஆணவத்தால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர். இதனால் பாதிப்படைந்த தேவர்கள் கைலைநாதனிடம் முறையிட்டனர். சிவபெருமான் பார்வதியை பார்க்க பார்வதி தேவி தன்னுடைய உக்கிர அம்சமாக காளி தேவியை தோற்றுவித்தார். அன்னையின் உத்தரவின் பேரில் ஆலங்காட்டிற்கு வந்த காளி அசுரர்களுடன் போரிட்டாள். அப்பொழுது அசுரர்களின் உடலில் இருந்து வழிந்த ரத்தம் பூமியில் படாதவாறு கபாலத்தில் பிடித்து குடித்து விட்டாள். இதனால் அசுரர்கள் அழிந்தனர். அசுர ரத்தம் அருந்தியதால் காளிக்கு அசுர குணம் வந்தது. இதனால் தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் ஏற்படும் நிலை உருவானது. முஞ்சிகேச முனிவர், கார்கோடக முனிவர் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர். இதை ஏற்று சிவபெருமான் ஆலங்காட்டிற்கு வந்தார். காளிக்கும் சிவனுக்கும் நடனப் போட்டி நடந்தது. சிவபெருமானை விட நன்றாக நடனமாடி வந்த காளி சிவபெருமான் நாட்டியத்தின் இடையில் வலது காதினில் இருந்த குண்டலத்தை வேண்டுமென்றே கீழே தவறவிட்டு இடது பாதம் பூமியில் ஊன்றி வலது பாதத்தால் அக்குண்டலத்தை எடுத்து செவியில் அணிந்து கொண்டார். இதனை ஊர்த்துவ தாண்டவம் என்கிறார்கள். இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டார். அசுர குணம் அழிந்து தன்னிலை அடைந்த காளி தேவியை பார்த்த சிவபெருமான், என்னை தவிர உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பிறகு என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரம் அளித்தார். ரத்தின சபை என்று அழைக்கப்படும் பல சிறப்புகளை உள்ளடக்கிய திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயில் வரலாறுதான் இது. இங்கே காளி தேவிக்கு தனி சன்னதி உள்ளது. ஈசன் கொடுத்த வரத்தின்படி காளி தேவியை தரிசித்த பிறகே எம்பெருமானை தரிசிக்க வேண்டும். ஓம் நம சிவாய.